லட்சுமிக்கும் இந்த பிள்ளைகளுக்கு மதியமே காலேஜ் விட்டுருன்னதுனால மாப்பிள்ளை வீட்டு பார்க்க போகல. பெரிய பொண்ணு எதுவும் தப்பாக நினச்சிருப்பாளோ? நானும் அதுதான் வசந்தியாக நினச்சிக்கிட்டு இருக்கேன், எதுவும் தப்பாக நினச்சிக்கிடுவாளோன்னு. இந்த பிள்ளைகள் மதியம் விட்டு வீட்டில் இருந்திருந்தா கூட எதுவும் நினைக்க மாட்டா. வந்த பிள்ளைகள் உடனே வள்ளியூருக்கு போகிறேன்னு கிளம்பி போயிட்டு. என்ன லட்சு 4 முடி? ஏல வா உட்காரு. ஏன்னா பெரிய பொண்ணு அந்த கடல் கூட்டத்துக்குள்ளே போய் உட்காருதியே, ஏதாவது செடி சத்தையில் இருக்க போகுதுல? அதெல்லாம் ஒன்றும் இருக்காது லட்சு. காலை கீழே உட்காந்துக்கிட்டு நீட்ட முடியல, இதெல்லாம் நல்லா இருக்குல்ல? ஏன்னா இன்னைக்கு மாப்பிள்ளை வீடு பார்க்க போலே எதுவும் மனசில் வச்சுக்கிட்டு வருத்தமாக இருக்கியா? அட இல்லை லட்சு, நான் அதெல்லாம் எதையுமே நினைக்கல. ஏல நீ நினைக்காட்டியும் உங்கள் வீட்டில் ஏதாவது கேட்டிருப்பாவில்ல? அதெல்லாம் எதுவும் கேட்கல, அவைய வேலைக்கு போயிட்டாவ. நீங்கள் காலையில் 8 மணிக்கு முன்னாடி சொல்லிட்டீல்ல பிள்ளைகள் மதியமே வந்துடும்னு. அதனால நானும் சொல்லிட்டேன், உடனே வேலைக்கு கிளம்பி போயிட்டாவ. அப்போ நாளைக்கு போவோன்னு. ஓ மாமியார் எதுவும் கேட்டுச்சாப்பா? அந்த கிளவி கிடக்குது, அது சும்மா அழுதுகிட்டே தான் அழுந்துச்சு. இன்னைக்கு போயிருக்கலான்னு. அவங்களுக்கு என்ன தெரியும்? ஏல உமாயா அங்கே தலை தெறிக்க ஓடி வர? ஏல மெதுவாவா, ஏன் இப்படி ஓடி வர? நான் எதுவும் துரத்துதாகுமா? யாரும் என்கிட்ட பேசாதீங்க, நான் உங்கள் எல்லார் மேலேயும் கோவமா இருக்கேன். இல்லை எங்கள் மேலே ஏன் கோவம்? நேற்று என்ன சொன்னீங்க எல்லாரும்? நாளைக்கு மாப்பிள்ளை வீடு பார்க்க போகலான்னு சொன்னீங்க. அதை நம்பி நானும் வீட்டில் எதுவும் சோறு கறி எதுவுமே வைக்கல. என் மாமியார்கிட்ட நேற்று நான் பேசுகிறேன், என் மாமியாரும் இன்னைக்கு எனக்கு சோறு ஆக்கி வைக்கல. அதுவும் அவன் மௌனம் உட்காந்து சோறு பொங்கி சாப்பிட்டாவே அவன் வேலைக்கு போயிட்டான். எனக்கு சோறு கூட வைக்கல வீட்டில், தெரியுமா? ஏன்னா அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்? நீங்கள் என்ன பண்ணுவீங்களா? உங்களால் தான் இன்னைக்கு போகவே இல்லை. இன்னைக்கு பேருந்தா எப்படியும் மதியத்துக்கு சிக்கன் பிரியாணி எதையாவது போட்டிருப்பாவே, சாப்பிட விடாமல் பண்ணிக்கல. ஏன்னா பிள்ளைகளும் மதியமே காலேஜ்லேருந்து வந்தோன்னு சொல்லிச்சு. அதனால நாங்கள் வந்துட்டு போக வேண்டாம், இப்போ நாளைக்கு போவோம்னு நினச்சோம். பிள்ளைகளை தனியாக விட்டுட்டு எங்கே போகுது? பிள்ளைலேருந்து எல்கேஜி படிக்க பிள்ளைல நானே என் பிள்ளைய போட்டுட்டு அங்கங்கே ஓடியதேன். ஏன்னா உனக்கும் மாமியார் இருக்கா, உன் பிள்ளைய பார்த்துக்குவா, எங்களுக்கு யார் இருக்கா? அதுவும் பெரிய பிள்ளைகள் வேற பார்த்துக்கிடணும்ல. ஏதோ நீங்கள் சொல்லதும் கரெக்டு தான், நாட்டு நடப்பு அப்படி தான் இருக்குது. பிள்ளைகளை பார்த்துக்கணும் தான் பத்திரமா. சரி விடுங்க. அதான் நாளைக்கு போவோம்னு சொல்லியிருக்கோம்ல, நாளைக்கு போவோம். மாப்பிள்ளை வீட்லேயே பிரியாணி போட்டாட்டி நான் உனக்கு வள்ளியூரில் வாங்கி தரேன். அதுதான் பெரிய பொண்ணு எனக்கு வேணும். சாப்பாடு தந்துட்டா நான் அமைதியாக இருந்துருவேன். இந்த சோத்துக்கு தான் போய் இவ்வளோ நேரம் சண்டை போட்டியாங்க வந்து. என்ன இந்த சோத்துக்கு தானே அசால்ட்டே கேட்டுட்டியே? சோறு இல்லைன்னா உயிர் வாழ முடியாதுல்ல? உயிர் வாழ முடியாதுதான்ல, ஆனால் அது நம்ம தொட்டில் வாங்கி திங்கணும். சரி அப்போ பிள்ளைல எங்கள் பிள்ளைல ஒன்றே அணக்கம் காணும். 4 முடி பிள்ளைக்காண்டி தான் இருக்கேன்னுட்டு வீட்டை விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கு. உனக்கு வாய் தான். பிள்ளைகள் மறுபடியும் வள்ளியூருக்கு போயிருக்கல. காலேஜ் முடிஞ்சு வரும்போதே எதுனாலும் பார்த்துட்டு வர வேண்டியதானே, ஏன் மறுபடியும் போயிருக்காளுவே? வரும்போது காலேஜ் பஸ்ஸில் வந்துட்டாளுவ. இப்போ தான் வந்துட்டு கேட்டுட்டு போனாளுவ. மதியம் தான் போனா. 2:40 பஸ்ஸுக்கு போனாளுவ. இன்னும் ஆளை காணும். இருட்ட போகுது, அதான் பயந்துக்கிட்டு உட்காந்துருக்கோம் வெளியே. அதுக்கு ஏன் வச்சு பயப்படணும்? அதெல்லாம் பிள்ளைகள் வந்துடும் வீட்டுக்கு. இப்போலாம் பயமா தானே பெரிய பொண்ணு இருக்கு. பொம்பளை பிள்ளைல வெளியில விடுறதுக்கே பயமா இருக்கு. உமா நீ ஏன் கீழே கிடக்காவா? மேலே வந்து உட்காரு. நேற்று தான் நான் அதில் ஒரு பாம்பு பார்த்தேன். கடிச்சு வச்சுட்டுனா டாக்டர்கிட்ட கூட கட்ட முடியாது. அதனால தான் கீழே உட்காந்துட்டேன். நீயே உட்காந்துரு. இவ என்ன இப்படி சொல்லுதா? உண்மையாவே கடிச்சு கிடிச்சு வச்சிருமா? பெரிய பொண்ணு அப்போ இறங்கி கீழையாவது இரு. கடிச்சு கிடிச்சு விட்றாம. எதுக்கு பெரிய பொண்ணு இப்போ எந்திரிக்கா? உனக்கு இப்போ எந்திரிச்சேன்னா இதா இருக்கோ? பாம்பு கொத்தி கிடந்த மாதிரி யாரு என்ன பாக்குது? அதுக்கு தான் என்னமே நல்லா வெட்டையா பார்த்து உட்காரணும். கிடைச்சு போச்சுன்னு கல்லுக்கு மேலே உட்காந்தா. இந்த பிள்ளைகள் இன்னும் வரலையே. லட்சம் இப்பதான் பஸ் சத்தம் கேட்குது பாருங்க. 5 பஸ் இப்பதான் வருது போல. இதுல வந்துருவாள் பார்ப்போம். ஆமா பத்தியா, பஸ் சவுண்ட் கேக்குது. அந்த பக்கம் திரும்பி நிக்க. பையன் என்ன வெயிட்டா இருக்கு தெரியுமா? ப்ராஜெக்ட் பண்ணணும், அது பண்ணணும்னு எல்லாத்தையும் வாங்கி என் பைக்குள்ள வச்சுட்டியே. அப்போ பூ மாதிரி கையில் இருக்கிறது என்னப்பா சொல்லுவா? ப்ராஜெக்ட் உனக்கு செய்யணும்னா நீயும் தான் வந்துட்டு ஒத்துழைக்கணும். அந்த பிள்ளைலாம் கையில் தானே வச்சிருக்கோம். உனக்கு மட்டும் என்ன இந்த பையன் இப்படி நடு ரோட்டில் வைக்கிய? இதை வீட்டில் போய் எப்படி வைக்க முடியும்? அழுக்காவாத பையன் இப்படி வச்சா? ஏன்னா 2 பேரும் சண்டை போடாதீங்க. சரி பூ மாதிரி நீ எங்கள் வீட்டுக்கு வரையா இல்லை உங்கள் வீட்டுக்கு போறியா? நேராயிட்டுல சோனி, நான் எங்கள் வீட்டுக்கே போகிறேன். பையன் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, நான் நைட்டு வரேன் எங்கள் அம்மையை கூப்பிட்டு. ஒழுங்கா நைட்டு வந்துரு. நான் மட்டும்லாம் ப்ராஜெக்ட் செய்ய மாட்டேன் பார்த்துக்க. அதெல்லாம் வந்துடுவேன் சோனி. எங்கள் அம்மையை ப்ராஜெக்ட் செய்யணும்னா கூப்பிட்டு வருவாங்க. நான் நைட்டு வந்துடுவேன். சரி போவோமா? இப்போவே நேரம் ஆயிட்டு. தேடுவாங்க வீட்டில். சரி பூ மாதிரி வா போவோம். பேக்கெல்லாம் நீ தூக்கிட்டு வா, என்னதெல்லாம் தூக்கிட்டு வர முடியாது. அப்போ நீ மட்டும் உன் ப்ராஜெக்ட் செய்யறதுக்கு என்ன தூக்க வச்சுட்டு கை வீசிக்கிட்டே போவியோ? வா எடுத்துட்டு வா. பூ மாதிரி பாதி தூரத்தில் அவ வீட்டுக்கு போயிடுவாள்ல, அப்போ நான் அவக்குள்ளதை வாங்கிக்கிடுவேன். திமுறை பற்றியா அந்த பிள்ளைக்கு? வாங்கவே 2 பேரும் சண்டை போடாம தெருவுலையும் சண்டை போட்டுக்கிட்டா போவியே. உனக்கு பைய தூக்கதோட சரி, ப்ராஜெக்டுக்காக எதுவும் சப்போர்ட் பண்ண மாட்டேனா? நான் போயிட்டு ஃபோனு தான் பார்ப்பேன். நீ ஃபோனை பாரு, நான் அம்மா கிட்ட சொல்லி கொடுத்தேன். பஸ் சவுண்டு அப்பவே கேட்டு என்ன ஒருத்தரையும் காணுமே. வருவாருவ நடப்பாள்வல்ல. அந்த பிள்ளைகள் வந்துட்டேன். பூ மாதிரியே காணுமே. ஒருவேளை வீட்டுக்கு போயிருப்பாளோ? ஆமாப்பா, அவள் நேராயிட்டுன்னு வீட்டுக்கு போனாலும் போயிருப்பா. நீ போ அப்போ. சரிக்கா, அப்போ நான் போயிட்டு வரேன். ஏன்னா நீங்களும் நேரத்துக்கே வீட்டுக்கு போவாங்க, நானும் போயிட்டு வரேன். என் பிள்ளை அங்கே வந்திருப்பா. சரி 4 முடி, நாங்களும் போகிறோம். நீங்கள் போயிட்டு வாங்க, பிள்ளைய போய் பாருங்க. பூ மாதிரி வீட்டுக்கு போயிட்டாலப்போ?
ஆமாம் சித்தி, அவள் அந்த பாதைக்கு அப்படியே வீட்டுக்கு போயிட்டா. நீங்கள் தேடுவேன்னா அங்கே போனா. நீங்கள் இங்கே இருக்கிறது அவளுக்கு தெரியாதுல்ல. சரி சரி, அப்போ நான் போய் பார்க்க, நீங்கள் போங்க வீட்டுக்கு. சரி சித்தி, அவளை நைட்டு கூப்பிட்டு வந்துருங்க மறக்காம. இல்லை ஏன் இவ்வளோ நேரம்? ஏன் இவ்வளோ நேரம்னா போய் எல்லாம் வாங்க வேண்டாமா? எல்லாம் ஒவ்வொரு கடையில் இருக்குது, ஒவ்வொரு பொருளும் போய் பார்த்து வாங்கிட்டு வரணும்னா இல்லையா எப்படி ப்ராஜெக்ட் செய்வேன்? கேட்கறதுக்கு முன்னாடி ஏன் தெரிக்க என்னென்ன ட்ரெஸ் போட்டு போயிருக்கிய? ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன நல்லா தானே இருக்குது? இங்கே இருக்க வள்ளியூருக்கு போகிறதுக்கு இந்த ட்ரெஸ்ஸு போதாதாங்க? ஆமாம் லட்சம், இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன நல்லா தானே இருக்குது. இப்போ இந்த வயசில் இந்த பிள்ளைகள் இந்த ட்ரெஸ் எல்லாம் போடாமல் எந்த வயசில் போடுன்னு சொல்லுங்க. ஏன்னா அதுக்கு இல்லைல்ல, தெருவில் 4 பேர் 4 விதமாக பேசுவாளுவே. ட்ரெஸ்ஸு போட்டிருக்கா பாரு ட்ரெஸ்ஸுன்னு. ஐயா அம்மைக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கவா தெரியாது அப்படின்னு கேட்காளுவே. தெருவில் கேட்காதுங்கிறதுக்காண்டி தான் என் ட்ரெஸ் எல்லாம் மாற்ற முடியாது. உனக்கு பிடிக்கலையா சொல்லு, மாற்றுதேன். உனக்கே பிரச்சனை இல்லைங்கும் போது அவங்களுக்குலாம் பிரச்சனை இருந்தால் எனக்கு என்ன? கூட கூட பேசாதெல்லாம் போகல. உள்ள காப்பி போட்டு வச்சிருக்கேன், சூடு பண்ணி குடிங்க. சரிம்மா, நாங்கள் சூடு பண்ணி குடிக்கோம். வாமா, அவளுக்கு மட்டும் காப்பி போட்டு வச்சிருக்கேன்னு சொல்லி என்ன மட்டும் பேசு. நீ எப்பவும் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்க. ஏன் லட்சுமிக்கும் ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் பிள்ளைகளை திட்டுதிய? இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் இப்போ தான் போட முடியும். அதுக்கப்புறம் புருஷன் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவன் போட விடுதானே என்னவோ. அதுக்கு இல்லை பெரிய பொண்ணு, உனக்கு தான் தெரியுமில்ல தெருவில் இருக்கவளை பற்றி. ஒன்று ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கலன்னு சொல்லுவாள்வே, இல்லைன்னா ட்ரெஸ்ஸை பாரு இப்படி அரையும் குறையுமா போட்டு போகுதான் பாருவே. அதுக்கு என்ன செய்ய முடியும்? அவளும் பேச தான் செய்வாளுவே. நீங்கள் ஃபுல்லாக சேலையை மூடிக்கிட்டு போனாலும் எப்படி மூடிக்கிட்டு போகிறா பாரு, மூஞ்சி தெரியாமல் போகணும்னு போகிறான் பாருவே. இந்த தெருவில் உள்ளவளே அப்படி தான் பேசுவாளுவே. எல்லா ஊர்லேயும் இப்படி தான். அவிய வீட்டில் உள்ள பிள்ளைகளை பார்க்க மாட்டாவ. நீங்கள் அதனால் பிள்ளைகளை துணி போடுறதுக்குலாம் எதுவும் சொல்லாதீங்க. நல்லா தான் இருக்குது இந்த துணிலாம். சரில ஒன்றும் சொல்லலை. சரி நான் போகிறேன் வீட்டுக்கு. நீங்கள் என்ன போறீங்களா எப்படி? என்ன வச்சு போக சொல்லுதியே? இப்போ தானே சந்தியாட்ட சொன்னியே காப்பி போட்டு வச்சுருக்கேன்னு. குடிச்சிட்டு போகிறோம், ஒரு 2 கிளாஸ் ஊற்றிட்டு வாங்க. சரி பின்ன நான் போய் ஊற்றிட்டு வரேன், இருங்க. என்ன வெளியே பிடிச்சிருதா? கொஞ்சோண்டு காப்பி குடிச்சிட்டு போவோம். சோறு தர மாட்டாவே மாமியா கிழவி. இங்கேயாவது கொஞ்சோண்டு காப்பியாவது குடிச்சிட்டு போவோம். நைட்டு உங்கள் வீட்டுக்கு நீ என்ன சாப்பாடு செய்ய போகிறா? நான்லாம் ஒன்றும் செய்யலை. வீட்டு பக்கம் வந்துடாது, என் மாமியார் தான் ஏதாவது செய்யும். அப்புறம் என்னையும் சேர்த்து வெளிநாட்டு சொல்லிடுறோம். சரி விடு, அப்போ என்ன பண்ணுது? சரி, யூடியூப் சேனல் வச்சுருந்தியா, அது என்னாச்சு? அதையும் கேட்க பெரிய பொண்ணு. டெய்லி ஒரு வீடியோ போடுறது பெரிய பொண்ணு. நல்லா பார்க்காத, ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேங்காது. நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதான் டெய்லி ஒரு வீடியோ போடுறதுக்கு நல்லா உற்சாகமாக இருக்கும். வீடியோ ஓடவே இல்லையான்னு பார்த்துட்டே உட்காந்துருந்தா அப்படி கஷ்டமாக இருக்கு பார்த்துக்க. அதுக்கப்புறம் இதில் உட்காந்து எடிட் பண்ணி போடவும் முடியல. சரி விடு, நீ எல்லா வீடியோலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்களே பண்ண போகிறாத. நீ எந்த வீடியோலையும் அதை சொல்லியிருக்க மாட்டா. அப்போ இந்த வீடியோவில் நான் சொல்லுதேன், சப்ஸ்கிரைப் பண்ணதாவலான்னு பார்ப்போமா? சொல்லி தான் பாரு, என்ன தான் செய்தாவன்னு பாரு. சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுவாங்களா இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கலைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும் இந்த வீடியோ நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இல்லைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.